ஓம் நம சிவாய. வணக்கம். இது உங்கள் சிவமயம் சேனல். இங்கே நாம் சிவபெருமானின் அருள், ஆன்மீகம், திருவிளையாடல்கள், ஸ்லோகம், தேவார பாடல்கள் மற்றும் வாழ்க்கை நெறிகள் குறித்து பகிர்ந்து கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் இறைவனை நெருங்குவோம், ஆன்மீகத்தை உணர்வோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். சிவாய நம. சிவபெருமானின் 64 திருவிளையாடல்கள் குறித்து நாம் இப்போது அறிந்து கொள்வோம். இந்த திருவிளையாடல்களை அஷ்டாஷ்ட விக்கிரக லீலை எனும் கேசி முனிவர் எழுதிய நூலில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, ஈக்காடு ரத்தினவேலு முதலியாரின் சிவபராக்கிரமம் என்னும் நூலிலும் சிவபெருமானின் 64 வடிவங்கள் பற்றி தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. அஷ்டாஷ்ட விக்கிரக லீலை என்பது சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களை குறிக்கும் ஒரு பெருமைமிக்க சொல். இதை சிலர் அட்டாட்ட விக்கிரக லீலை என்றும் கூறுவர். அஷ்டாஷ்டம் என்றால் 8 பெருக்கல் 8, 8 into 8, சரியா? அப்போ 8 பெருக்கல் 8 என்றாலே 64 என்று பொருள் தருகிறது. அதாவது 64 சிவ வடிவங்கள். இப்போது நாம் சிவபெருமானின் 64 வடிவங்களை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம். சிவபெருமானின் முதல் வடிவத்தை அறிந்து கொள்வோம். நாம் சிவபெருமானை 3 நிலைகளில் வழிபடுகிறோம். அருவம், உருவம், அருவுருவம். அருவம் என்றால் வடிவமற்ற நிலை, உருவமற்ற பரம்பொருள், கண் காணாதது, கை காட்ட முடியாதது, எல்லையற்றது. அதுதான் சிவபெருமானின் அருவநிலை. உருவம் என்பது மனிதர்கள் போன்று ஒரு உருவம் கொண்ட நிலை. மணிமகுடம் சூடிய சிவபெருமான், கைலாசவாசி, 3 கண்கள், சடைமுடி, கங்கை, சந்திரன், கரண்டம், இது போன்று உருவம் கொடுத்திருப்பது உருவநிலை. சிவலிங்கம் என்பது அருவுருவ நிலை. நாம் காணப்போகும் முதல் வடிவம் லிங்கமூர்த்தி, சிவலிங்கம். அருவுருவம் என்னும் நிலை கொண்டது. உருவம் இல்லை என்றும் சொல்ல முடியாது, உருவம் உள்ளது என்றும் சொல்ல முடியாது. இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில்தான் சிவலிங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு வட்டத்திலும் இல்லை, சதுரத்திலும் இல்லை, மனித உருவத்திலும் இல்லை. அதுதான் அருவுருவான வடிவம். உண்மையில் சொல்ல போனால் லிங்க வடிவத்தில் மும்மூர்த்திகளுமே உள்ளனர். லிங்க வடிவம் 3 பாகங்களாக பிரிக்கப்படும். ருத்ரபாகம், விஷ்ணு பாகம், பிரம்ம பாகம். ருத்ரபாகம் என்பது லிங்க வடிவத்தின் மேல் பாகமாகவும், நடுவில் உள்ள பாகம் விஷ்ணு பாகமாகவும், அடிப்பகுதியில் உள்ள பாகம் பிரம்ம பாகமாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. லிங்க உருவத்தை தாங்கி நிற்கும் மேடையை ஆவுடை என்று சொல்வார்கள். ஆவிடை என்பது சக்தி பாகம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆவிடையுடன் இருக்கும் லிங்கத்தில் ருத்ரபாகம் மட்டுமே கண்களுக்கு தெரியும் வண்ணம் இருக்கும். பூஜைகளும் புனஸ்காரங்களும் இந்த ருத்ரபாகத்திற்கு மட்டுமே நடைபெறும். விஷ்ணு பாகம் ஆவிடையுடன் பொருந்தியிருக்கும். இறுதியாக இருக்கும் பிரம்ம பாகம் பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்டிருக்கும். இன்று லிங்கமூர்த்தி வடிவம் பற்றி நான் தெரிந்து கொண்டதை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். இறைவன் அருளால் இதைவிட மேலும் தெரிந்து கொள்வோம், பகிர்வோம். இன்றைய உரை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தங்களின் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும். மீண்டும் ஒரு ஆன்மீக உரையுடன் சந்திப்போம். சிவாய நம.